இப்போ வந்து நம்ம ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன சொன்னால் ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமான்னு பார்த்தோமா, ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அக்கந்தோமேட்டஸ் அமிலோபிளாஸ்டோமான்னு பார்த்தோம். ப்ளெக்சிஃபார்ம் அமிலோபிளாஸ்டோமா, பேசல் செல் அமிலோபிளாஸ்டோமா, கிரானுலர் செல் அமிலோபிளாஸ்டோமா, டெஸ்மோபிளாஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமான்னு பார்த்தோம். இப்போ ஃபாலிகுலர் டைப் ஆஃப் அமிலோபிளாஸ்டோமா பற்றி பார்க்க போகிறோம். ஃபாலிகுலர் டைப் ஆஃப் அமிலோபிளாஸ்டோமாவில் என்ன இருக்கும்? ஃபாலிக்கல் இருக்கும். ஃபாலிகுலர் பிளாஸ்டோமாவில் வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபாலிகுலர் வந்து அதிகமாக இருக்கும், ஃபாலிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து குட்டியாக நம்ம வந்து ஒரு பென்சிலில் நம்ம வரைஞ்சிக்கிறணும். இப்போது நம்ம ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமான்னு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு இதில் வந்து பேசல் செல்லு, காலம்னார் செல்ஸ் நல்லா வரைஞ்சிக்கணும். காலம்னார் செல்ஸ் நல்லா வரைஞ்சிட்டோம். காலம்னார் செல்ஸ் வரைஞ்சிட்டு இதில் வந்து அந்த ஸ்டெல்லைட் செல்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இதுலேயுமே காலம்னார் செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதுவுமே காலம்னார் செல்ஸ் தான், எல்லாமே காலம்னார் செல்ஸு. சென்டரில் வந்து இந்த நியூக்ளியஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கேப் இருக்கா, இதுதான் வந்து இன்ட்ராஃபாலிகுலர் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ராஃபாலிகுலர் சிஸ்டிக் ஃபார்மேஷன், இன்ட்ராஃபாலிகுலர் ஃபாலிகுலர் சிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இது ஃபுல்லாக கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ என்ன செல் இருந்தாலும் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்ட் செல் லைக் பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்ட் செல்லு லைக் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்டெர்லைட் ரெட்டிகுலம், சென்டரில் வந்து ஒரு ஸ்டெர்லைட் ஃபீச்சர்ஸ் இருக்குமா, இது வந்து ஸ்டெர்லைட் ரெட்டிகுலம். ரெட்டிகுலேட் செல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக இருக்கிறது வந்து அமிலோபிளாஸ்டோமா ஃபாலிக்கல். உள்ளே வந்து அமிலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கல். ஃபாலிக்கல் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த செல் எழுதுகிறோம். இப்போ வந்து இதில் வந்து காலம்னார் செல்ஸ் வரைகிறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி காலம்னார் செல்ஸோட டெப்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் பெருசாக நீளமாக வந்து போடுறோம். இதில் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டிப்பாக போடுறோம். அதுக்கப்புறம் இன்ட்ராஃபாலிகுலர் சிஸ்டிக் ஃபார்மேஷன். ஃபாலிக்குள்குள்ளேயே வந்து ஒரு சிஸ்ட் ஃபார்மேஷன் வந்துருக்கும். அதான் இன்ட்ராஃபாலிகுலர் சிஸ்டிக் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமா. அதுக்கப்புறம் இது என்னது, பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்ட் செல். சுற்றி இருக்கும் பெரிஃபெரலாக, இதெல்லாமே பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்ட் செல். பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்ட் செல், ஸ்டெர்லைட் ரெட்டிகுலேட் செல்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்குமா அந்த ஸ்டெர்லைட்டு, இதான் வந்து ஸ்டெர்லைட் ரெட்டிகுலோசைட் செல். செல்ஸ்ன்னு இருக்குது. அமிலோபிளாஸ்டோமஸ் ஃபாலிக்கல். ஃபாலிக்கல் வந்து இருக்குது. இதுதான் வந்து
நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது அமிலோபிளாஸ்டோமா ஃபாலிக்கல். இப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன எப்படி எழுதுறோம்னா, இதில் வந்து ஸ்ட்ரக்சர் செல் டைப்பு ஃபார்மேஷன். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் டைப்பு ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து அமிலோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து புஷ்ட் அவே ஃப்ரம் த பேஸ். இப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் வந்து காலம்னார் செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெல்லேட் ரெட்டிகுலத்தில் வந்து சென்ட்ரல் நியூக்ளியஸ் வந்து செல் டைப் இருக்கா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்டர் லேயரில் என்ன இருக்குது, அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமாவோட சிஸ்டிக் ஃபார்மேஷன் எப்படின்னா வந்து இன்ட்ராஃபாலிகுலர் சைட் இருக்கா, இந்த இன்ட்ராஃபாலிகுலர் சைட்டில் தான் வந்து இந்த சிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. சிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஃபாலிகுலர் சைட்டு. இன்ட்ராஃபாலிகுலர் சைட்டில் வந்து நடக்கக்கூடியது வந்து சிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இதெல்லாமே இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து செல்லோட லேயர் வந்து இப்படி இருக்குது, அக்கந்தமெண்டஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதெல்லாமே ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, டால் காலம்னார் ஃப்ரம் தி ஃபாலிகுல், ஸ்மால் சாக் வித் கனெக்டட் டிஷ்யூ. ஒரு குட்டியாக வந்து ஃபார்ம் ஃபாலிகுல், ஒரு ஃபாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபாலிகுலாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்மால் சாக்காக ஃபார்ம் ஆகுது, இந்த கனெக்டிவ் டிஷ்யூவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபாலிகுலர் அமிலோபிளாஸ்டோமான்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அக்கந்தோமேட்டஸ் அமிலோபிளாஸ்டோமா. அக்கந்தோமேட்டஸ் அமிலோபிளாஸ்டோமானா என்னதுன்னா, அக்கந்தோமேட்டஸ்னால் என்னது, இந்த டால் காலம்னார் செல்ஸ் தான், ஒரு ஸ்மால் சிஸ்டிக் ஸ்பேஸ் தான் இருக்கும். அல்லது ஆனால் வித் கனெக்டிவ் டிஷ்யூ, அது கூட வந்து நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்கக்கூடியது. அதுதான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்கும், வித் கனெக்டிவ் டிஷ்யூ. சிமிலர் டு த ஃபாலிகுலர் டைப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட அவுட்டர் லேயர் வந்து எப்படி இருக்குதுன்னா, அவுட்டர் லேயர் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அமிலோபிளாஸ்ட் செல் லைக் தான் இருக்கும். சென்ட்ரல் வந்து ஸ்டில்லேட் ரெட்டிகுலர் சைட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா வந்து இந்த ஸ்டில்லேட் ரெட்டிகுலம் வந்து லைக் செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஸ்குவாமஸ் செல்லாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்குவாமஸ் செல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இட்ஸ் ஷோயிங் த சைன்ஸ் ஆஃப் கெரட்டினைஸ்டு ஹார்டனிங் ப்ராசஸாக வந்து மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு மெயின் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா, இப்போ வந்து ஒரு டயக்ராம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஃபாலிகுல் அதெல்லாம் போட்டுடுறோம். ஃபாலிகுலை போட்டு உள்ள ஸ்டெல்லேட் ரெட்டிகுலம் அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஸ்டெல்லேட் ரெட்டிகுலம் இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமா இருக்குது. CONN கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமான்னு இருக்குது. பெரிஃபரல் அமிலோபிளாஸ்டிக் லைக் செல்ஸ்னால் வந்து அவுட்டர் லேயரில் வந்து பெரிஃபரல் அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் வந்து இருக்குது. பெரிஃபரல் அமிலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் இருக்குது. சென்ட்ரலில் வந்து ஸ்டில்லேட் ரெட்டிகுலம் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டில்லேட் ரெட்டிகுலம் செல்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரலில் வந்து சென்ட்ரல் ஸ்டில்லேட் ரெட்டிகுலம் செல்ஸ் லைக் செல்ஸ். அதுக்கப்புறம் அமிலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கிள்ஸ் வந்து சைடில் வந்து இருக்கும். எங்கே இருக்குது அமிலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கிள்ஸ் வந்து இந்த மேலே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குல்ல, அதுதான் வந்து அமிலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கிள். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும், அது ஓகே தான். அதுக்கப்புறம் பெரிஃபரல் அமிலோபிளாஸ்ட் செல்லுக்கு இருக்கா, அது வந்து பெரிஃபரல் அமிலோபிளாஸ்ட் சொல்கிறாங்க. கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமா
இருக்கோ. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டிலேட் ரெட்டிகுலம் செல் லைக் செல்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டிலேட் ரெட்டிகுலரைசைட் செல் லைக் செல்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமெலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கிள்ஸ் வந்து குட்டியாக வந்து இருக்கும் போல். அமெலோபிளாஸ்டோமேட்டஸ் ஃபாலிக்கிள்ஸு அப்புறம் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கா, அதெல்லாம் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ வந்து பிளெக்சிஃபார்ம் அமெலோபிளாஸ்டோமா. இப்போது பிளெக்சிஃபார்ம் அமெலோபிளாஸ்டோமா அப்படின்னா வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, இதோட ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். ஒரு என்லார்ஜ் லாங்கராக இருக்கும். இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் கோடட் ஃபார்மிங் நெட்வொர்க். இந்த மாதிரி லாங்காக இருக்கும், ஒன்று இன்டர் கனெக்டாக இருக்கும். இந்த நெட்வொர்க்லாம் வந்து இன்டர் கனெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரியேட் தி ஃபாலிக்கிள்ஸாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செல் டைப் வந்து எப்படி இருக்குன்னா, அமெலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் தான். இந்த அமெலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் தான் வந்து செல் டைப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். குட்டியை முந்தியோட கொஞ்சம் லெஸ் ப்ராமினெண்ட்டாக வந்து குட்டி ரெட்டிகுலோசைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கா, கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இதில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரோமா சப்போர்ட்டிங் டிஷ்யூ எதுக்கு பிட்வீன் த நெட்வொர்க் ஆஃப் த செல்க்கு நடுவில் வந்து இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். சிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து சிஸ்டிக் டீஜெனரேஷன் மேபி யூஸ்டு இன் த ஸ்ட்ரோமா அண்ட் ஃபார்மிங் ஸ்ட்ரோமல் சிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. சிஸ்டிக் டீஜெனரேஷன் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரோமல் பிளேஸில் தான் வந்து இந்த டீஜெனரேஷன் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டிக் டீஜெனரேஷன் வந்து இந்த ஸ்ட்ரோமா அல்லது இந்த ஸ்ட்ரோமல் ஃபார்மிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேசல் செல் அமெலோபிளாஸ்டோமா. இப்போ வந்து பேசல் செல் அமெலோபிளாஸ்டோமா. பேசல் செல்னால் வந்து பேசல் செல் இப்படி தான் இருக்குது. இந்த பேசல் செல் எப்படி இருக்குதுன்னா, இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இஸ் லைக் ரெசம்பிள் அஸ் அ பேசல் செல் கார்சினோமா ஆஃப் த ஸ்கின், பிசிசி ரூடன்ட் அல்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த பேசல் செல் வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது. இந்த பேசல் செல் தான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாக வந்து பேசல் செல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்டர் லேயர் வந்து ஒரு ஸ்மால் composed ஆஃப் ஸ்மால் பேசல் செல் லைக் செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி பேரலல் ரோ ஆஃப் ஒரு பேரலல் ரோ. இப்போ மேலே இருக்குதுன்னா ஒரு கீழேயும் வந்து ஒரு பேரலல் ரோ இப்படி இருக்கும். இப்படி வந்து காலம்னர் செல்ஸ் வந்து பேசல் செல் காலம்னர் செல்ஸ் வந்து பேரலல் ரோ செல்ஸாக இருக்குது. க்ரோத் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த டியூமர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சாலிட் ஷீட். இந்த க்ரோத் வந்து சாலிட் ஷீட் ஆஃப் செல்ஸ் வந்து ஸ்டெலைட் ரெட்டிகுலம் வந்து லைக் காம்போனண்ட் வந்து ஸ்டெலைட் ரெட்டிகுலோசைட்ஸ் காம்போனண்ட் வந்து இந்த க்ரோத் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குதுன்னா, சாலிட் ஷீட் பேட்டர்ன், ஒரு ஷீட் மாதிரி வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் ஸ்டெலைட் ரெட்டிகுலம் இருக்காது. இதில் வந்து என்ன இருக்கும், ஸ்டெலைட் ரெட்டிகுலம் இருக்காது. பிகேரில் வந்து லெஸ் அக்ரெசிவ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் விருலண்ட். லெஸ் அக்ரெசிவாக இருக்குது. இதில் வந்து லெஸ் அக்ரெசிவாக இருக்குது. இப்போ வந்து பேசல் செல் அடினோகார்சினோமா, பேசல் செல் அமெலோபிளாஸ்டோமாவில் வந்து இது வந்து இருக்குது. இப்போ இது முடிச்சாச்சு பேசல் செல் அமெலோபிளாஸ்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து கிரானுலார் செல் அமெலோபிளாஸ்டோமாவில் வந்து என்ன இருக்குதுன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து